Hello everyone, welcome to my channel. Today நம்ம 10th Max Chapter 6 Trigonometryல Example 6.3 பார்க்க போகிறோம். Question என்ன கொடுத்துருக்காங்கன்னா prove that 1 plus cot square theta divided by 1 plus cosecant theta equal to cosecant theta அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத வந்து எழுதிக்கலாம். 1 plus cot square theta divided by 1 plus cosecant theta அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காட் ஸ்கொயர் கீட்டாவை வந்து நம்ம எப்படி எழுதலான்னு பார்த்தோமா காட் ஸ்கொயர் கீட்டா ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் கீட்டா மைனஸ் 1 இப்படின்னு நம்ம வந்து எழுதலாம். இப்போது இந்த காட் ஸ்கொயர் கீட்டாக்கு பதிலாக இந்த கொசிகன் ஸ்கொயர் கீட்டா மைனஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுத போகிறோம். இப்போ வந்து அகைன் 1 ப்ளஸ் கொசிகன் ஸ்கொயர் கீட்டா மைனஸ் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் கொசிகன் கீட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வந்து இதை வந்து எல்சிஎம் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ வந்து இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்க போகிறோம். 1 plus cosecant theta plus cosecant square theta minus 1 divided by 1 plus cosecant theta அப்படின்னு வந்து எழுதியாச்சு. இப்போது இந்த கொசிகன் ஸ்கொயர் கீட்டா மைனஸ் 1 வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒரு ஃபார்முலா வந்து இருக்குது. அது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அந்த ஃபார்மேட்டை தான் இப்போ கொசிகன் ஸ்கொயர் கீட்டா மைனஸ் 1 ஸ்கொயரு. இங்கே ஏன் 1 இருக்குன்னா 1 வந்து ஸ்கொயர் பண்ணாலுமே வந்து 1, அதனால் வந்து இது நம்ம வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. ஓகேவா, இப்போ வந்து இதை வந்து இந்த ஃபார்முலாவில் வந்து எழுத போகிறோம். ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பியில் வந்து எழுத போகிறோம். இப்போ எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் கொசிகன் கீட்டா இங்கே இருக்கிறது அப்படியே வந்து எழுதிட்டு இப்போது இதுதான் வந்து இந்த ஃபார்முலாவில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறோம். அப்போ வந்து கொசிகன் கீட்டா ப்ளஸ் 1 இன்ட்டு கொசிகன் கீட்டா மைனஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு டிவைடட் பை 1 ப்ளஸ் கொசிகன் கீட்டா அப்படின்னு சொல்லிட்டு எழுத போகிறோம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் 1 ப்ளஸ் கொசிகன் கீட்டா இருக்குது, இங்கே வந்து கொசிகன் கீட்டா ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே ரெண்டுமே வந்து காமனாக வந்து இருக்கிறதுனால இதை வந்து காமனாக வெளியே எடுத்து எழுதிக்க போகிறோம். அப்படி வெளியே எடுத்து எழுதுறோம்னா 1 ப்ளஸ் கொசிகன் கீட்டா வந்து வெளியே எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல வந்து 1 வரும். 1 இங்கே இருக்கிற ப்ளஸ் அப்படியே வந்து எழுதிட்டு இப்போ இது வந்து நம்ம காமனாக வெளியே எடுத்ததுனால பேலன்ஸ் வந்து கொசிகன் கீட்டா மைனஸ் 1 அப்படின்னு மட்டும் வரும். கொசிகன் கீட்டா மைனஸ் 1 மட்டும் வரும். இப்போ வந்து கொசிகன் கீட்டா மைனஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு டிவைடட் பை 1 ப்ளஸ் கொசிகன் கீட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் வந்து 1 ப்ளஸ் கொசிகன் கீட்டா 1 ப்ளஸ் கொசிகன் கீட்டா இருக்கனால இப்போ இது ரெண்டும் வந்து கேன்சல் பண்ண போகிறோம். இப்போ கேன்சல் பண்ணிட்டதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்து 1 ப்ளஸ் கொசிகன் கீட்டா மைனஸ் 1 இருக்கும். இப்போ நம்ம அதை வந்து எடுத்து எழுதிக்கலாம். 1 ப்ளஸ் கொசிகன் கீட்டா மைனஸ் 1. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் 1 இருக்குது, இங்கே மைனஸ் 1 இருக்குது. ப்ளஸ் 1ம் மைனஸ் 1ம் வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ வந்து பேலன்ஸ் வந்து கொசிகன் கீட்டா மட்டும் பேலன்ஸ் நமக்கு இருக்கும். நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொன்னாங்கன்னா 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் கீட்டா டிவைட் பை 1 ப்ளஸ் கொசிகன் கீட்டா ஈக்குவல் டு கொசிகன் கீட்டான்னு ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. நம்ம வந்து இங்கே வந்து கொசிகன் கீட்டான்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து therefore அப்படின்னு வந்து போட்டு எழுதிக்கலாம். 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் கீட்டா டிவைட் பை 1 ப்ளஸ் cosecant theta
ஈக்குவல் டு cosecant theta இல்லை hence proved இல்லை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த சம்மில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.